சந்தோஷம். இப்போதும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் கூடி வந்தோம், துதித்தோம், ஆராதனை செய்தோம். மாத்திரமல்லாமல் கர்த்தருக்காக காணிக்கைகளை கொடுத்தோம். இப்போதும் கூட நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகளை நம்முடைய ஜீவியத்தில் அது நமக்கு அனுபவமாய் மாற நாம் இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கப் போகிறோம். ஏற்கனவே கடவுள் சொல்லியிருக்கிறார், அவர் உண்டு பண்ணியிருக்கிற சகல பிரஸ்தாபத்தின் மகிமையை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை நமக்கு அது உணவாய் மாறும். சரீர மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதுபோல் ஆவிக்குரிய மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஓகே, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதியில் நம்ம படித்த அதே வார்த்தையை மறுபடியுமாய் படிக்க போகிறோம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்லா கையை தட்டுவோமா? கையை தட்டும் போது ஒரு விசுவாசத்தோடு கூட கடவுளை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு தட்டணும். எல்லாமே இங்கே விசுவாசத்தின் அடையாளம்தான். எழுந்து நிற்கிறோம், கையை உயர்த்துறோம், கையை இழுத்து கும்பிடுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இதெல்லாம் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட உங்களுடைய ஆலயத்தில் காணக்கூடாத இறைவனாய் நீர் இருந்தாலும் நீர் எங்களை காண்கிற தேவன், நாங்கள் உங்களை விசுவாசத்தில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் ரசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இங்கே தாவீது கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவன் எதிரிகளால் துரத்தடிக்கப்பட்டு அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு கடந்து போய் வெளியிடங்களிலே வசித்தாலும் அவன் ஆணித்தரமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. சிங்கம் அப்படின்னா காட்டுக்கே ராஜா, ஆமாவா? சிங்கம் கவனிங்க, எப்படிப்பட்ட விலங்கையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. சிங்கம் தனக்கு தேவையான உணவை கவனிங்க தன்னுடைய சுய பலத்தினாலே அது என்ன பண்ணனா அந்த உணவை தேடி போய் அது எப்படி ஆகலாம் அந்த உணவை அந்த மிருகத்தை எந்த மிருகமோ அதை அடித்து சாப்பிடும். அப்படிப்பட்ட வலிமை படைத்த சிங்கம் கூட, அந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து, அதாவது குறைவுபட்டு பட்டினியாக கிடக்கும். ஆனால் யூத ராஜ சிங்கத்தின் வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை என்று சொல்லி இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை உதிர்க்கிறார். அந்த வார்த்தை வேதத்திலே எழுதப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதித்திருக்கிறார். ஆமென். ஆகவே அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன். அவர் கவனிங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் இருக்கிற நாம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருக்காய் நாம் பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நன்மை என்கிற காரியம் குறைவுபட்டிருந்தாலும், சமாதானம் என்கிற அந்த காரியம் குறைவுபட்டிருந்தாலும், பொருளாதார நன்மை என்கிற காரியம் குறைவுபட்டிருந்தாலும், சுகம் என்கிற அந்த காரியம் குறைவுபட்டிருந்தாலும், நீங்கள் சின்சியராக தேவனை தேடும் பொழுது அவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று வேதம் வாக்கு கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபடுகிறது?
அப்படின்னு பார்க்கும் பொழுது கவனிங்க, ஸ்தோத்திரம், அதுக்கு காரணம் நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்ம கர்த்தரை தேடாமல் இருப்பது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழாமல் இருப்பது, உலகத்தை தேடி போவது, மனுஷனை நம்பி ஜீவிப்பது, அல்லது நம்ம வச்சிருக்கிற ஆஸ்திகள் மேலே மனசை ரொம்ப அது மேலே நம்பிக்கை வச்சு அதுக்காக ஓடுவது. அப்போ நம்ம ஃப்ளாப் ஆகி அப்பொழுது நம்ம தோல்வி அடைந்து ஐயோ ஸ்தோத்திரம் எல்லாம் என்னை விட்டு போச்சே அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, பக்தன் கூட சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நினைக்கணும். நம்மளை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஒரு எந்த நன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றாலும் கர்த்தர் நம்மை நினைவு கூற வேண்டும். ஆகவே அன்பானவர்களே கவனியுங்கள், தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். துரத்தப்பட்ட அனுபவம் வந்தது, கைவிடப்பட்ட அனுபவம் வந்தது, பயம் உண்டானது, பிரச்சனைகள் உண்டானது. அப்படி இருந்தும் கவனிங்க, அவன் சொல்லுகிற ஒரு அறிக்கை, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 23வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் குறைவுபட மாட்டேன். ஆமென். எனக்கு நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற, எனக்கு குறையே இல்லை அப்படின்னு அந்த அர்த்தம் சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தின் அர்த்தம். ஆகவே கவனி, கடந்த வாரத்தில் நம் வாழ்க்கையில் குறைவு இல்லாமல் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 ஆலோசனைகள் இருக்கிறது வேதத்தின் மூலமாய் அப்படின்னு சொன்னேன். குறைவுபடாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் வேதம் நமக்கு 7 ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி, குறைவுபடாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி 7 காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சித்தேன். ஆனாலும் என்னால் முடியல, டைம் இல்லை, ஏன்னா சரியான நேரத்துக்கு முடிக்கணும் இல்லையா. ஆகவே 3 காரியங்களை தான் நான் சொன்னேன். அதனுடைய முதல் காரியம் கவனிங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தால் குறைவு இருக்காது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் குறைவு இருக்காது என்பதை குறித்து நம்ம படித்தோம். 2வது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தால் குறைவு இருக்காது என்பதை குறித்து படித்தோம். 3வது, கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மில் இருந்தால் குறை இருக்காது. கரெக்டா? ஆமென். இப்போ 4வது காரியம், 5வது காரியம், 6வது காரியம், 7வது காரியத்தை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். 4வது காரியம் கவனிங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு இருக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அதுக்கு முக்கியமான வசனம் நாம் இப்பொழுது படித்த வசனமே. வாசிக்கலாம் மறுபடியும், அதே வசனம் தான், சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதை அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், உங்கள் வாழ்க்கையிலே குறைவு இருக்காது, குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க, அவரே சொல்றாரு. சங்கீதம் 34:10 என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரை தேடினேன் சொல்றாரா இல்லையா? சாரி, சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன். அங்க பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன். கவனிங்க, அந்த அடைப்பு, அந்த 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 பிராக்கெட்டை போட்டிருக்கிற அந்த வாக்கியத்தை படிமா. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அதாவது ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறாருங்க, உயிருக்கு பயந்து வேஷம் மாறின போது, அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். எந்த சங்கீதம்? 34வது சங்கீதம். 34வது சங்கீதத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்றாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2வது வசனம் சொல்றாரு, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக.
நான் கர்த்தரை தேடினேன். இப்ப சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், துரத்துகிற காரியங்கள், உயிரை பணம் வச்சு நான் ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், அது முக்கியம், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். அன்பானவர்களே, நமக்கு நிறைய பயம் உண்டாகும். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த பயம், ஸ்தோத்திரம், பிசாசை குறித்த பயம், மரண பயம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஏதாவது வியாதி அல்லது உடம்புல சிக்கு வந்துட்டா அதை குறித்த பயம். ஆமென். இப்படி பல பயங்கள் இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார், நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே அவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஆலோசனை என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தன்னை ஆராதிக்க என்று பெரியோர்கள், முன்னோர்கள், சான்றோர்கள் சொல்லி இருக்கிறது போல கர்த்தரன் தன் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, கவனிங்க, தேவனை தேடுவதற்கு நமக்கு உதாரணமாக தாவீதை நிறுத்தும் பொழுது, தாவீது கவனிங்க, எப்பொழுதும் தேவனையே அண்டி கொண்டு பிழைக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஆடுகளை மேய்க்கும் போதும் சரி, தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்த போதும் சரி, சவுலால் துரத்தப்பட்ட ஒரு அனுபவம் வந்த போதும் சரி, ஸ்தோத்திரம், அவர் தேவனையே தேடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். கர்த்தர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன். கவனிங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு டைம் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, சிக்லாகு என்கிற பட்டணத்தில் அவர் 2 மனைவி பிள்ளைகளோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பட்டணத்தை அமலேக்கியர் என்கிற அந்த கூட்டம் வந்து சிறைப்பிடித்து, அவங்க மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து, கூட இருந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து அந்த பட்டணத்தை கொளுத்தி போட்டுட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கவனிங்க, அவர் தேவனை தேடுகிற அனுபவம் உடையவராக இருந்தபடினாலே ஏபோத்தை என்னிடம் கொண்டு வாங்கள் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் போய், நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளை எதிரிகள் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள், அவர்களை நான் பிடிப்பேனா மாட்டேனா, போலாமா போகக்கூடாதா அப்படின்னு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். பிரச்சனைகள் மத்தியில் நம்ம ஜெபிக்க மாட்டோம், வேற மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம். ஆனால் கவனிங்க, அந்த வசனத்தை நாம் படிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 30 வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். கேட்கவே தேவையில்லை, நீங்க 1வது வசனத்திலிருந்து படிமா. 1வது வசனத்திலிருந்து படி. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், ஊரே கொளுத்தி போட்டாங்க, மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். வசனம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். யோசிச்சு பாருங்க, அங்க பயங்கரமான சூழ்நிலை, கடினமான ஒரு சூழ்நிலை. இப்ப கூட இருக்கிற ஜனங்களே, தாவீதே உன்னாலதாண்டா என் மனைவி பிள்ளைகளும் போச்சுன்னு சொல்லி எல்லாருமே தாவீதை கல்லெடுத்து அடிப்பதற்காக தாவீது பக்கமாய் திரும்பும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நீங்களும் நானும் அந்த நேரத்தில் இருந்தா ஒன்று என்ன பண்ணுவோம், செத்து போயிருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம். சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகளில் மனசு சொல்லணும், பசாத செத்து இல்லாமா, பசாத சூசைட் பண்ணிக்கலாமா, இப்படிலாம் மனசு உள்ளே சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு இன்னொரு வார்த்தை, இன்னொரு குரலும் பேசும். இல்லை இதை உன்னால் சமாளிக்க முடியும், இல்லை இதை நீ மேற்கொள்ள முடியும். அதெல்லாம் யாருன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் கர்த்தருடைய சிந்தனைகள். அது எல்லாம் நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நீ பயப்படாத, பயப்படாத, தைரியமாக இரு, உன்னால் முடியும், நீ செய்வ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற ஒரு தேவன் நம்ம என்கரேஜ் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, தாவீது பயங்கரமாக நெருக்கப்பட்டான். 7வது வசனம் சொல்கிறது, தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, பாருங்க, இப்போ தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்றாரு, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை அப்படின்னா வந்து போன அந்த இராணுவத்தை, சரிங்களா, தண்டுன்னு சொன்னா ஒரு இராணுவம்னு அர்த்தம். அந்த இராணுவத்தை பின்தொடருவேனா, பின்தொடர முடியுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் பிடித்துக் கொள்வாய் என்றார். ஆமென். அவர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்தார், சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே படிக்கிறோம், அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் அண்டர்லைன் பண்ணுங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் கைகளை தட்டுவோமா, தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். அவனுக்குள் இருக்கிற ஒரு குணாதிசயம், கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு குணாதிசயம், கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் உடைய மனுஷன், சின்னதோ பெருசோ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்கிற ஒரு மனுஷன். ஆமென். நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிற பிற்பாடு தான் கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்போம். அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட கேட்கவே மாட்டோம். கேட்காமலே துணிகரமாக போய் செஞ்சுடுவோம். ஏதோ ஒன்று செய்கிறேன்னா முதல்ல யார் சமூகத்தில் போகணும்? தேவ சமூகத்தில் போகணும். ஆண்டவரே, இதை நான் செய்ய போகிறேன், செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். முடிஞ்சால் உபவாசம் கூட இருக்கணும். என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொழில் செய்ய போகிறீங்கன்னு வச்சிங்களேன், சரிங்களா, அல்லது ஏதோ ஒரு கல்யாண காரியம் அல்லது ஏதோ ஒரு காரியம், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். முடிஞ்சா பாசிங் இருக்கணும். ஆமென். என் மாம்சத்தில் நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, என் மாம்சத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ஆண்டவரே, உமக்கு சித்தமானாலும் இது வாய்க்கணும், அப்படி இல்லைன்னா என்னை தடுத்து நிறுத்துங்க, ஏதாயிலும் ஒரு வகையில் ஒரு தடை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கடவுள்கிட்டயே எதையுமே சொல்லாமல் கேட்காம அவரை தேடாமல் கடைசியில் போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டு அதில் தோல்வி வந்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடியாந்து விழுந்து அழுவோம். ஆண்டவரே, என்னை எல்லாரும் கைவிட்டாங்களேப்பா, ஆண்டவரே என் மனம் வலிக்குதே. அதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஆமென். முன்னாடியே செஞ்சால் கடவுள் நமக்கு ஆலோசகராக இருப்பார். அப்போ அன்பானவர்களே, இங்கே தாவீது கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் வாழ்க்கையில் குறைவு உண்டாகாது. அப்போ கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட
7:14, 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்படின்னா யாருங்க என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்னா? நீங்களும் நானும் தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனை தேடும் பொழுது அது எப்படி தேடணும்னா தன்னை தாழ்த்த வேண்டும். ஆமென். உள்ளத்துல ஒரு தாழ்மை வர வேண்டும், தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஆமென். உள்ளத்துல பெருமை அப்படின்னா என்னன்னா, எப்பா நீ என்னை தேடுற மாதிரி வந்தாலும் உன் உள்ளத்துல நிறைய பெருமை இருக்குது, பெருமையை கைட்டி வச்சுடு. வாசலில் செப்பலை எப்படி கைட்டி வச்சுட்டு வரோமோ அதே மாதிரி பெருமை என்கிற காரியத்தை கைட்டி வச்சுட்டு வரணும். ஆமென், ஆமென். அது எந்த பெருமையும் எனக்கு தெரியாது. தேவனுக்கு முன்பாக எல்லோருமே சரிசமம். ஆமென். பெரியவன் என்றும் இல்லை, சிறியவன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை. நாம தேவனுக்கு எல்லாரும் பிள்ளைகள். ஆமென். அப்போ அன்பானவர்களே, தங்களை தாழ்த்தின்னா என்ன சொல்றேன்னா, உனக்குள்ள பெருமை இருக்குதுப்பா அப்படின்றார். ஏன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து தாழ்த்த சொல்றாரு? நீ வடங்கா கழுத்துள்ள மனுஷன், நீ கடினமான மகள், எத்தனையோ தரம் நான் சொல்லி 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 நீ கீழ்ப்படிய மாட்டேன்ற, உனக்குள்ள எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஒட்டிக்கின்னு இருக்குது, அது என்னன்னா பெருமை, அதை எடுத்து வெளியே போடு அப்படின்றார். அப்படின்னா எப்படி தேட வேண்டும்? தம்முடைய ஜனங்கள் தேவ சமூகத்தில் வரும்பொழுது தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அடுத்தது என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணி. ஆமென். எப்படி தேட வேண்டும்? தேடுதல்னா என்னங்க? நமக்கு ஆண்டவருக்கும் உறவு இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல உறவு இருந்தால் தான் அவங்க கூட நான் பேச முடியும், அவன் பேசுறத நான் கேட்க முடியும். எனக்கு அவனுக்கும் உறவுல தடை வந்துச்சுன்னா அவன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்காது, என் முகத்தை பார்க்க அவனுக்கு பிடிக்காது. ஆமாவா இல்லையா? அப்போ நமக்கு ஆண்டவருக்கு இடையில எந்த ஒரு காரியம் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நமக்கு ஆண்டவருக்கு நடுவில் உலகம் வந்துட அனுமதிக்க கூடாது. சரிங்களா? மனுஷன் வந்துட நம்ம அனுமதிக்க கூடாது. ஆமென். சரிங்களா? எந்த ஒரு காரியம் வர நம்ம அனுமதிக்க கூடாது. கவனிங்க, நம்ம முழங்கால் படியிடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் நம்ம முட்டி போடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். அந்த ஃபீலிங் வருதா? தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஃபீலிங் இருக்குதா இல்லையா? ஆமென் சொல்லுங்களாமா? முட்டி போட்டவனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியுதா? உணர முடியுதுன்னா சந்தோஷம். உணர முடியலன்னா தடை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தடை எதுவோ அதை அகற்றி போடுங்கள். நமக்கு ஆண்டவருக்கு இடையில எந்த தடையும் வரக்கூடாது. அப்ப சொல்ற, ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, முகத்தை தேடி. நம்ம ஆண்டவர் எதில் தேடுறோம்? வேத புஸ்தகத்தெல்லாம் தேடுறோம். ஆமாவா இல்லையா? கண்ணை மூடிக்கணும், மூஞ்ச காட்டுங்க ஆண்டவரே, அப்படியா? கவனிங்க, கர்த்தர் யார்? வார்த்தையா இருக்கிறார். அப்போ என் முகத்தை தேடுங்கள் என்றால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் அவர் யார் என்பதை நமக்கு விளக்குகிறது. அப்ப சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். கை தட்டலாமா? தேசத்துக்கு தானே கொடுக்க போறார்? இல்ல, தேசம்னா என்ன? தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, நமக்கு என்ன கொடுப்பாரா? சேமம். சேமம்னா ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மையை கொடுப்பேன். குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகும். அடுத்ததாக தேவனை தேடுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. எபிரேயர் புஸ்தகம் 11:6 சொல்லுகிறது. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் நம்ம தேடினா ஒண்ணுமே கிடைக்காது.
ஓகேவா? ஆமென். தேவனை தேடுகிறோம்னா அதுக்கு தேவை ஃபெய்த், விசுவாசம் இருக்குவதான் நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோம். கொடுத்தால் அவர் அதை ஆசீர்வதித்து அதை அவர் பன்மடங்காய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். விசுவாசம் இருக்கிறதுனால தானே கொடுக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? விசுவாசம் இருக்கிறதுனால தானே ஆண்டவரே என் சரீரம் பலவீனமாக இருக்குது, எனக்கு சரீரத்தில் பலன் தாங்கப்பான்னு கேட்குறோம். விசுவாசம் இருக்கிறதுனால தானே ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை ஆண்டவரே எனக்கு சமாதானமாக்கி போடுன்னு கேட்குறோம். அப்போது கவனிங்க, விசுவாசத்தோடு கூட நாம் தேவனை தேட வேண்டும். மாத்திரமல்ல, எரேமியா புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் தேடினீர்களாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆகவே அன்பானவர்களே, இன்னும் நிறைய உபவாசத்தோடு கூட தேடணும். அப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. கவனிங்க, நாம் தேடனா நம்முடைய லைஃப் நல்லா இருக்கும். யாரால நல்லா இருக்கும்? கடவுளால் நல்லா இருக்கும். கடவுளுடைய துணை இல்லாமல் நம்ம வாழ்ந்துட முடியாது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமென். கடவுளே இல்லைடா, நீ ஒரு முட்டாள், கடவுளை தேடுறிய அப்படின்னு கடவுள் இல்லை என்று சொல்றவனே கடவுளுடைய சுவாசத்தை தான் சுவாசிச்சுக்கின்னு இருக்கிறான். இதில் வர கடவுளை காட்டுன்றான். கடவுளை எங்கே காட்டுன்னு கேட்குறாங்களா இல்லையா? கடவுளை காட்டுப்பா, நீ கடவுளை காட்டுப்பா. அவனை திருப்பி கேட்கணும், நீ கனவு காட்டுறன்னா ஆமான்வா, கனவை காட்டு, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன். கனவை காட்ட முடியுமா? நம்ம கனவை காட்ட முடியுமா? கவனிங்க, இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிற கூட்டம் பெருகி வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா பயங்கரமாக படித்தாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளாம் கிடையாது, சும்மா ஜனங்களை முட்டாளாக்குறாங்க. கடவுளை தேடுறவங்களாம் சோம்பேறிங்க அப்படின்னு ஒரு நபர் எழுதியிருக்கிறான். அப்போது இன்னைக்கு கவனிங்க, ஸ்தோத்திரம், உண்மையான தெய்வத்தை தேடக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா அவங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாது. 5வது காரியம், தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள், குறைவு இருக்காது. தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள், குறைவு இருக்காது. வாசிக்கலாம், லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 35வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது எங்கே ஊழியத்திற்கு அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அதற்கு சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஆமென். இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்திலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறையில்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அப்போ கவனியுங்கள், இன்றைக்கு தேவன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் விசுவாசிகளாய் மாத்திரம் இருந்துடக்கூடாது, ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமாங்கன்னு சொல்றீங்க? கவனிங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது தேவன் அந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் குடும்பத்தையும் பொறுப்பேற்கிறார். சரிங்களா? ஊழியத்திற்கு ஒரு இடத்திற்கு தேவன் அனுப்புகிறார் என்றால் அந்த இடத்திலே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க அவரே பொறுப்பேற்கிறார். அப்போ அன்பானவர்களே, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எந்த ஊழியமோ தெரியாது, தேவன் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். தாளந்து இல்லாத மனுஷங்க இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற தாளந்துகளை கண்டுபிடியுங்கள், அதை தேவனுக்காக பயன்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில குறையில்லாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அன்பானுள்ளே, கர்த்தருக்கு பலனை எதிர்பாராமல் ஊழியம் செய்யுங்கள். நான் ஏன் அவருக்கு ஊழியம் செய்யணும்? அதான் பாஸ்டர் இருக்கிறாரு, கூட இருக்கிற 5-6 பேர் இருக்கிறாங்களே ஹெல்ப்பா, அவங்க செய்யட்டும். இல்லை அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்.
சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். கவனிங்க, ஒரு 4 குஷ்டரோகிகள் உணவில்லாமல் பட்டினியாக சாகும் பொழுது எதிரிகள் இருக்கிற பாளையத்துக்கு புறப்பட ஆயத்தம் பட்டபோது ஆண்டவர் அதுக்கு பயங்கரமான எஃபெக்ட்லாம் போட்டு குதிரைகள் ஓடுகிற சத்தம், ரதங்கள் ஓடுகிற சத்தத்தை உண்டாக்கி அந்த எதிரிகளை துரத்தி அடித்து இவங்க 4 பேர் போய் பார்த்தா அங்கே ஏராளமான உணவுகள், தானியங்கள், பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. வயிறார சாப்பிட்டு திடீர்னு அவங்களுக்கு யோசனை வருது, இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் அங்கே செத்து கிடக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிற நல்ல நாள், இங்கே உணவுகள் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி சமாரியா பட்டணத்தில் போய் நாம சொல்லுவோம். நாம சொல்லாமல் இருந்தா குற்றம் நம்ம மேல் வந்து சுமரும் சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகளும் போய் சொல்றாங்க. ஜனங்க எல்லாரும் வந்து உணவை கொண்டு போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் தேவன் யாரோ ஒருவரை நமக்காக பயன்படுத்தினார். அந்த யாரோ ஒருவர் நம்ம பேரை சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் தெரியாது, என் பேரை சொல்லி யாரோ ஒருவர், ஸ்தோத்திரம், அது சொந்தக்காராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யாரோ ஒருவர் முட்டி போட்டு என் பேரை சொல்லி இந்த பிள்ளையை ரட்சிங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். ஊழியம் என்பது கிராமத்தில் போய் கைப்பிரதி கொடுப்பது தான் ஊழியம் இல்லை. முழங்கால் படியிட்டு அந்த பகுதியின் மக்களுக்காக, கவனிங்க, திறப்பிலே நிற்பதும் ஊழியம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய், நீங்க யாரும் போகலனா கூட இருக்கிற பகுதிக்காக, கவனிங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? இருக்கிற பகுதிக்காக. ஆமென், ஆமென். அப்போ தேவன் இப்படி எதிர்பார்க்கிறார். இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை அவரே பொறுப்பெடுக்கிறவராய் இருக்கிறார். எங்கோ கவனிங்க, 40 வருஷம் மீதியானியருடைய தேசத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் சந்தித்து என் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி கொண்டு போகும்போது, அதாவது அவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக பேசக்கூட தெரியாது, நான் திக்குவாயி அப்படின்னு சொன்னாலும் உனக்கு ஆரோன் துணையாக இருப்பான், போ ஜனங்களை வழி நடத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வழி நடத்தும் பொழுது கவனிங்க, ஒரு குடும்பத்தை நடத்தவே நம்மளுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, பல டென்ஷன். இப்போ என் சொந்த குடும்பத்தை நடத்தும் போதே அந்த குடும்பத்தில் சில நேரங்கள் என்ன ஆகுது, அதை வாங்கா இதை வாங்கா. சில நேரம் நான் அந்த 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 திமாத்துக்கு வரும்போது என் மனைவி ஃபோன் பண்ணும்போது என் தக்காளி இல்லைன்னா கோவம் வரும். அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. நான் அங்கே இருக்கும்போது சொல்கிற ஒரு அப்படி சொல்லிட்டாலும் கோவம் வந்தாலும் வீட்டில் தக்காளி இல்லைன்றாங்களே, பக்கத்து கடையில் தக்காளி வாங்கினா விலை அதிகம், ஆகவே சரி மறுபடியும் திருப்பு வண்டியை எங்கே போய் செங்கல்பட்டு போய் தக்காளி வாங்கிடலாம், முட்டை இல்லை முட்டை வாங்கா, எண்ணெய் இல்லை எண்ணெய் வாங்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டென்ஷன் வருது. வந்தாலும் கவனிங்க, என்ன பண்ணுறோம் நம்ம, இல்லை ஒரு குடும்ப தலைவனாக இருந்து என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் நான் ஊழியக்காரன், என்னையா வேலை வாங்குற அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். சில பாஸ்டர்களும் அப்படியே வெள்ளையும் சொல்லி போட்டாங்களா தொடவே மாட்டாங்க எதையுமே. நாங்கள் வீட்டை வந்து பாருங்கள், என் துணியெல்லாம் நான் துவைக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் அன்பானவர்களே கவனிங்க, மனைவிமார்களுக்கு ஆண்களும் துணையாக இருக்கணும். என்னம்மா சொல்கிறீங்க? ஆண்கள் என்ன சொல்கிறீங்க? வாயே வராத. நான் செய்வேங்க, ஸ்தோத்திரம், நான் விரும்பி செய்வேன். அந்த நாட்கள்லேயே என் மனைவியுடைய துணியெல்லாம் நான் துவைப்பேன். ஐயையோ நீ என்ன அடிமையா? அப்படி இல்லை, அன்பு. கையை தட்ட மாட்டீங்களே. கவனிங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்போ தான் துவைக்கும் போது சீக்கிரம் அதை என்ன பண்ண முடியும்? ஆமாம், எனக்கு என்னன்னா சோறு வடிக்க மாத்திரம் தான் தெரியும், குழம்பு வைக்க தெரியாது. அதையும் இப்போ கற்றுக்கணும் நான். கவனிங்க, ஆனால் சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் என்ன பண்ணுவேன், பக்காவாக கழுவி வச்சிடும். சில நேரங்கள் வந்து நீ கழுவாத போ தள்ளி, நீ கழுவுற பாத்திரங்களை கழுவுற ஃபுல்லாக தண்ணியை தான் என்ன பண்ணுற இறச்சி வைக்கிறேன்னு சொல்லி என் மனைவி திட்டுவா. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னா, ஏன்னா நின்றுங்கனே கழுவணுமே என் மனைவின்னு சொல்லி சில நேரங்களில் சில காரியங்களை செய்கிறேன். ஹல்லேலூயா. அதுவே நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதுவே சலிப்பாக இருக்குது. சில நேரங்களில் விரும்பி செஞ்சாலும் சில நேரங்களில் முடியாத பார்த்து பாத்திரம் அப்படியே இருக்குது. சரி இருந்துட்டு போட்டோமே அப்புறம் தேய்க்கலாம் அப்படின்னா கூட அந்த பாத்திரத்தை தேய்க்கணுமே அப்படின்னு சொல்லி உடம்பு சரியில்லாத நிலைமையில் மனைவி போகும்போது சரி போ யாருன்னா வச்சு தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அதுவே சலிப்பு தட்டுது. சில நேரங்களில் சொல்ல வரேன், ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா அவ்வளவு போராட்டமாக இருக்குதுன்னா
கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை நடத்தின அந்த மோசையுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த 20 லட்சம் பேருக்கும் சாப்பாடு இருக்கணும், 20 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கணும், 20 லட்சம் பேரையும் வழி நடத்துதுன்னா அதுக்கு தேவ கிருபை வேணும். அப்போது தேவனே அழைத்தார், தேவனே அந்த ஊழியத்தை மோசே கிட்ட கொடுக்குறார், நீ போ அப்படின்றார். அப்போது இந்த ஜனங்க மோசையை முறுமுறுக்கிறாங்க, ஐயோ நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா சாப்பிட்டு இருப்போமே, அங்கே கறி சோறு சாப்பிட்டோமே, இங்கே வந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. வாசிக்கலாமா? யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலைன்னா நல்லா இருக்கும், கர்த்தருடைய கையினாலே செத்து போவோமானால் நல்லா இருக்கும். இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி மோசேயும் ஆரோனையும் பார்த்து ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்களை நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். போதுமா? சாயங்காலத்தில் அறிவீர்கள்னா சாயங்காலம் என்ன வந்து விழப்போகுதுன்னா காடைகள், இறைச்சி. அவங்க முறுமுறுக்கிறாங்க இல்லையா? இப்போ கர்த்தர் சொல்றாரு, அவங்க முறுமுறுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சாயந்தரம் இறைச்சி கொடுப்பேன். இறைச்சினா காடைகள் வந்து விடும். காலையில் என்ன கொடுப்பேன்னா தூதர்கள் சாப்பிடும் மண்ணா கொடுப்பேன்ற. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? காலையில் மண்ணா, சாயந்தரம் என்னது? இறைச்சிக்கு என்னது? அது காடைகள். கவனிங்க, இப்படி அவர்களை ஆண்டவர் இரவும் பகலும் போஷித்தார், ஒரு குறையும் இல்லாமல். காரணம் கவனிங்க, மோசேயையும் ஆரோனையும் கர்த்தர் அனுப்பினார் ஊழியத்திற்கு. கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் உண்மையாய் செய்தபடினால அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்களுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் காடையை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். குறைவில்லாமல் கவனிங்க, அவர்கள் தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். 6 நாளைக்கும் ஒவ்வொரு நாள் தேவையானதை எடுத்துக்க சொல்றார். ஆனால் 7வது நாள் ஓய்வு நாள். அப்போது என்ன சொல்கிறான்னா, 7வது நாளுக்கு உண்டானதை முதல் நாளையே சேர்த்து வச்சிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிங்கன்னா அது அடிக்கணும், அது வந்து நாத்தம் எடுக்குன்றார். அது மாதிரி சில பேர் சேர்த்து வச்சோடனே அது பூச்சி பிடிச்சி அழுகி நாத்தம் எடுக்குது. ஆனால் 7வது நாளுக்கு உண்டானதை 6வது நாளில் சேர்த்து வைக்கும்போது அது கெட்டு போகவே இல்லை. அப்போது அன்பானவர்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அன்பானவர்ல, கர்த்தரே இறங்கி வந்து அந்த குடும்பங்களை நடத்துவார். ஆமென். அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அப்போ அன்பானவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் கடவுளுக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். அது என்ன ஊழியமோ எனக்கு தெரியாது, ஆண்டவர் உணர்த்துகிற ஊழியம், அந்த ஊழியத்தை செய்யுங்கள். நிச்சயமாய் கடவுள் உங்களை குறையில்லாமல் நடத்துவதற்கு உண்மையுள்ள கடவுளாய் இருக்கிறார். 6வது கவனிங்க, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும்போது கர்த்தரை சேவித்தால் குறைவு இருக்காது. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும் பொழுது கர்த்தரை சேவித்தால் குறைவு வராது. வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 47-48 வசனங்கள்.
சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும், கவனிங்க, ஒரு குறை இல்லை, நல்ல சேஃப்டியான வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாம் இருக்குது. அந்த டைம்ல நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாம், அதாவது கஷ்டம் இருக்கும்போது கடவுளை தேடுற ஜனங்க எல்லாம் நிறைவான பிறகு கடவுளை விட்டுடுறாங்க. இப்படி பார்க்க போனா என்ன சொல்றான்னா, சகலமும் பரிபூர்ணமா இருக்குது உனக்கு. இப்போ ஒரு காலத்துல ஒன்றும் இல்லை, கேட்குதுங்களா? ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்ட, என்னை தேடின, எனக்காக செயல்பட்ட, ஊழியம் செஞ்ச, கைப்படுத்தி கொடுத்த, கிராமங்களுக்கு போன, உபவாசம் இருந்த. ஆனால் இப்போ எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ என்ன உனக்கு? இப்படி நான் சொல்ல, ஆண்டவரே ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்மளை. இப்போ உனக்கு திமிர் வந்துச்சு அப்படின்ட்டு என்ன சொல்கிறான்னா, சகலமாக பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். சேவியாமற் இப்போ என்னன்னா, நான் சர்ச்சுக்கு போல நல்லா தான் இருக்கிறேன் ஜனங்க சொல்கிறது. இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு நல்லா தான் இருக்கிறேன், ஒரு குறையும் இல்லை. ஆவிக்குரிய வறட்சி ஏற்படும். ஆமென், ஆமென். கவனிங்க, அந்த 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 சவுல் மாதிரி உள்ளத்துல ஒருவேளை கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, கடவுளும் நம்மளை கைவிட்டாரோ. கவனிங்க, கர்த்தர் கூட இருக்கிறார் என்றா அந்த பிள்ளையால சும்மா இருக்க முடியாது. ஆமென், ஆமா. அந்த பிள்ளையால ஞாயிற்றுக்கிழமையானா கவனிங்க, ஆலயத்தை தேடி ஓடி ஓடி வராம இருக்க முடியாது, ஆண்டவர் ஆராதிக்காம இருக்க முடியாது. மனசாட்சி குத்தம். இன்னைக்கு கடவுள் கொடுத்த நாள், இந்த நாளில் கடவுளை தேடணும். ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடணும், கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரம் தராருங்க, அப்படி தானங்க? 24 மணி நேரம் தராங்க. தசமபாகம் என்னங்க? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தருக்கு கொடுக்கணும். 8 மணி நேரம் தூங்குவோம், அல்லது மொபைலில் ரொம்ப நேரம் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, சில நேரங்களில் உக்காந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுவோம், சாப்பிடுவோம். சரியா? சாப்பிட்றோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் மாற்றுறோம், இதெல்லாம் செய்ய நேரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காந்து நமக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, பிஸியாக இருக்கிறோம். ஆமாம், ஆமாவா இல்லையா? இதெல்லாம் பாருங்க, உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க இல்லையா, உட்காந்து அரட்டை அடிச்சிங்கன்னு ஜாலியாக பேசிங்கன்னு அதுக்கு நேரம் இருக்குது. தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் கடவுளை தேடுறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி ஜனங்க சொல்கிறது பிஸி பாஸ்டர். நாங்கள் சர்ச்சுக்கு பிஸி பாஸ்டர், பயங்கர பிஸி. நீ பிஸி பிஸி பிஸின்னு சொன்னால் ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நானும் பிஸியாக இருக்கணும்பா, என்னை தொந்தரவு பண்ணாதன்னுவார். அப்படி தானம்மா? உத்தமனுக்கு அவர் உத்தம, புனிதனுக்கு அவர் புனிதர், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், மாறுபாடு உள்ளவனுக்கு. ஆமாம், நான் கடவுளே தேடல, 10 வருஷம் ஆகுது நல்லா இருக்கிற சொல்லாத. கண்ணை முன்னா எங்கே போவோன்னு தெரியாது, கண்ணை முன்னா எங்கே போவோன்னு தெரியாது. கண்ணை மூடின பிறகுதான் நமக்கு இருக்குது. அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ. சரிங்களா? அப்போ அன்பானவர்களே, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது நல்ல பரிபூர்ணமாக ஆசீர்வதிச்சார் சாலமோனை. அவனுக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்ததும் இல்லை, அவனுக்கு பின்னாடி ஒரு ராஜா இருந்ததும் இல்லை. ஆனாலும் அவருக்கு கேட்டது 700 மனைவி, 300 வப்பாட்டி, மொத்தம் எத்தனை? 1000 பேர் தெரியுமா தெரியாதா தெரியல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு மனைவி வச்சு சமாளிப்பதே பெரிய விஷயம்ன்றாங்க. 1000 மனைவிகளை வச்சு எப்படி சமாளிச்சானோ அந்த படுபாவி தெரியல. ஆனாலும் படுபாவி கடைசியில் என்ன ஆயிட்டான்னா பின்வாங்கி போயிட்டான். கை தட்டுவாமா? அதான் கேட்டேன். நீங்கள் எதுக்கு கை தட்டணும், எதுக்கு கை தட்டக்கூடாது, இதெல்லாம் தெரியணும். அநியாயம் இல்லை. அவ்வளோ ஞானத்தை கொடுத்தாரு, அவ்வளவு செல்வத்தை கொடுத்தாரு, அவ்வளவு பரிபூர்ணம். அந்த சமயத்தில் கடைசியில் என்ன பண்ணுறான்னா, அந்நிய நாட்டு பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணி, எகிப்து நாட்டு பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணி, அவங்களுக்காக ஒரு விக்கிரக கோயிலை கட்டி கடைசியில் தேவனை விட்டு விலகி போனான். கடைசியில் தேவனை விட்டு
ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, பிசாசை குறித்து பயங்கரமான புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறான் அவன். அதை படித்த ஆய்வு செய்த ஒரு பாஸ்டர் அவர் சொன்னார். அவர் பேர் சுரேஷ் ராமச்சந்திரன். கடைசியில் உங்களுக்கு தெரியுமா, பயங்கர பின்வாங்கி போய் சாலமோன் செத்தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் பிசாசை வர்ணித்து பிசாசுக்காக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறான். நாங்கள் அதை ஆய்வு செய்யும்போது கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் இலங்கையில் இருக்கிற அவர் சொல்கிறாரு சாட்சி. அப்போ எந்த அளவுக்கு பின்வாங்கி போனால் பாருங்கள். அப்போ பைபிள் சொல்லுது, கவனிங்க, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது கர்த்தரை சேவித்தால் குறைவு இருக்காது. கடைசியாய் 7வது காரியத்தை சொல்லி நான் இந்த ஆராதனையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவதை கடைபிடித்தால் குறைவு இருக்காது. ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவதை கடைபிடித்தால் குறைவு இருக்காது. வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி இருமா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, ஓகேவா? இது பரிசுத்தமான நாள் தானங்க. கவனிங்க, சில பேர் சொல்லுவாங்க ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஓய்வு நாள் சனிக்கிழமை தான், ஓகே. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஓகேவா? தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான நாள் தானே. ஆமாம், எல்லா நாளும் நல்ல நாள் தான். நான் அடிக்கடி சொல்கிற காரியத்தை இப்போ சொல்கிறேன். இயேசுநாதர் நம்ம கூட இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆமாம், இயேசுநாதர் நம்ம கூட இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான். ஆகவே கவனிங்க, வாரத்தின் முதல் நாளை நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? அப்போது சொல்கிறாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அதை அண்டர்லைன் பண்ணுங்களேன். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. கவனிங்க, அன்றைக்கி தான் காது குத்துற நிகழ்ச்சி வைப்பாங்க, அன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணுறது வைப்பாங்க, அன்றைக்கி தான் பொண்ணு உட்கார வைக்கிறது, அன்றைக்கி தான் ஏஜ் அட்டன் பண்ணி உட்கார வைக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் இதை செய்கிறாங்க. கேட்டால் அவன் செய்கிறாங்க பாஸ்டர், அவனுக்கு போய் நடத்திட்டு வந்தீங்களே எனக்கும் செய்யுங்கப்பா. இதில் தர்ம சங்கடத்தால் நான் தான் மாட்டின்னு முழிக்கிறேன். கவனிங்க, சரி, ஓகே, அதெல்லாம் கூட விட்டுடலாம். கவனிங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள், சரிங்களா? அப்போ அந்த நாளில் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. எங்க நானாங்க சொல்கிறேன், பைபிள் சொல்லுதா நான் சொல்கிறேன்னா? என்னம்மா வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சுக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதபடி அப்படின்னா நம்ம இஷ்டமா அவருடைய நாளில் நடக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏங்க வாய வரல? ஆமாங்க, ஆண்டவருடைய நாளாகிய இந்த நாளிலே இஷ்டமானதை செய்யவே கூடாது. அப்படி கையை தூக்கி காட்டுங்களா? வராது. ஏன்னா இங்கே வலிக்குது. ஐயோ பாஸ்டர், நீங்கள் வேற இந்த சப்ஜெக்டை சீக்கிரம் போங்க, கடந்து போங்க. ஏன்னா அதை எல்லாருமே செய்கிறோம். இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். பாருங்க, அவர் தான் சொல்றாரு, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். இஷ்டமானதை செய்யாமலும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய வேணான்றாரு. அப்போ நீ சோறு போடுவேன்னு என்ன கேட்காதீங்க, பைபிள் தான் சொல்லுது. சரிங்களா? கர்த்தரை கேட்டுங்க. கவனிங்க, அதுக்கு எல்லாருமே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போனா இந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த நாளில் போய் விறகு ஒருத்தன் பெருக்கி கொண்டு இருந்தான். அவனை பிடிச்சிட்டாங்க தெரியுமா? பிடிச்சி வெயிட் பண்ணி தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. மோசே சொல்கிறாரு, நான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போயிட்டு வரேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதன்படி செய்வோம். உள்ளே போயிட்டு வர்றாரு. கர்த்தர் சொல்கிறாரு, பாளையத்துக்கு புறம்பே அவனை கொண்டு போய் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வசனம் இருக்குதுமா? வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, ஓய்வு நாளை கனவீனப்படுத்துகிறவனை கல்லெறிந்து கொல்ல கடவுன்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. அப்போது கவனிங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கவனிங்க, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஒரு குறையும் வராது.
அப்படியா பாஸ்டர், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, நான் வேலைக்கெல்லாம் போகல, வேலை போயிடுச்சு அப்படின்னு என் வீட்டாண்டெல்லாம் வந்து நிற்கக்கூடாது. வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தின்படி நடங்கலாம், அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்பினோர் கெட்டு போவது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இந்த வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு நானும் அதுக்கு கீழ்ப்படியணும். சரிங்களா? வசனம் ரெண்டு புறமும் கருக்குள்ள பட்டயம், சொல்கிற என்னையும் குத்தும், கேட்குற உங்களையும் குத்தும். நாம் எல்லாருமே வசனத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சரிங்களா? சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு இப்போ உதாரணமாக இப்போ ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது, முதல் வாரம் திருவிழா ஆராதனை எல்லாரும் கூட்டிடுவாங்க. அடுத்த வாரம், ரெண்டாவது வாரம் பரவாயில்லை, மூணாவது வாரம் பரவாயில்ல, நாலாவது வாரம் பரவாயில்ல, அதுக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் மாதம் திருவிழா ஆராதனைக்கு வந்துடலாம். இந்த மைண்ட் செட்டப்பை மாற்றிங்க. ஆமாம், வருஷம் 52 வாரம்னா 52 வாரமும் தேவனுடைய அந்த பரிசுத்த நாளை நம்ம என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும், ஆசரிக்கணும். அதில் நம்ம சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த வேலையை செய்யக்கூடாது, நம்ம சொந்த வழியில் நடக்கக்கூடாது. அது கர்த்தருடைய நாள் என்றும் மகிமையான நாள் என்று எண்ணி அதில் நாம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்பொழுது அப்போது கர்த்தர் நம்முடைய பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே கவனிங்க, ஆலயத்திற்கு ஒழுங்காக வரும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவில்லாதபடிக்கு காப்பதற்கு கர்த்தர் கேரண்டி. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இன்னைக்கு 7 காரியங்கள். முதலாவது காரியங்கள் என்னங்க? முதலாவது காரியம் என்னங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது குறைவு இருக்காது. ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கும் பொழுது குறைவு வராது. மூன்றாவது காரியம், கர்த்தருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது குறைவு இருக்கிறாது. நாலாவது காரியம், கெக்கபுக்கவா, கர்த்தரை தேடும் பொழுது குறைவு இருக்காது. அஞ்சாவது காரியம், ஊழியம் செய்யும் பொழுது குறைவு இருக்காது. ஆறாவது, சகலமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும்போது கர்த்தரை சேவிக்கும் போது குறைவு இருக்காது. ஏழாவது, ஒழுங்கா ஆலயத்துக்கு வரும்போது குறைவு இருக்காது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைவுகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? சொல்லலாமா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர்
இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது